ரேஷன் கார்டு இருந்தா போதும் 3000 ரூபாய் ஃப்ரீயா வாங்கிக்க முடியும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பொங்கல் பரிசா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 3000 ரூபாய் ஃப்ரீயா தராங்க. இது எப்படி நீங்க வாங்கிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ரேஷன் கார்டு வச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு இந்த 3000 ரூபாயை கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு கண்டிப்பா உங்களோட ரேஷன் கார்டு ஆக்டிவ்ல இருக்கணும், KYC கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்க ரேஷன் கார்டு ஆக்டிவ்ல இருக்கா இல்லையா, உங்களுக்கு இந்த 3000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதுன்றத நீங்க உங்க மொபைலே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உங்க மொபைலை கையில எடுத்துக்கோங்க. கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல இந்த மாதிரி சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல நீட் KI அப்படி சர்ச் பண்ணுங்க. NEED KI இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். கிளிக் பண்ணி உள்ள போங்க. இதுல ரேஷன் கார்டு 3000 போட்டு இந்த போஸ்ட் இருக்கும், பாத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட ரேஷன் கார்டு அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா உங்க போன் நம்பர் கேட்கும். ரேஷன் கார்டுல எந்த போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு OTP வரும். கவர்மெண்டோட அப்ளிகேஷன் தான். போட்டு உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் கார்டு அட்டை அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா தங்களது ஸ்மார்ட் கார்டு அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது இப்படின்னு வந்துருச்சுன்னா உங்க ரேஷன் கார்டு ஆக்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஒருவேளை ரிஜெக்டட்னு வந்துருச்சுன்னா அமௌண்ட் கிடைக்காது. இப்பவே இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவ்ல இருக்கா இல்லையன்றதை செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷனை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம்.